அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அவர் அறிவிக்கும் பொழுது எப்படி சார் இருந்துச்சு? எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்பேன், உங்களில் ஒருத்தனா நான் இருப்பேன். ஓகே, கேப்டன் பேரை சொல்லும் பொழுது நினைச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்பீச் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு? சினிமாலையும் சரி அரசியலும் சரி அவர் குருவாக நினச்சிட்டு தான் இருக்காரு. கேப்டன் மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, தலைவரை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. 26 கண்டிப்பாக ஆட்சியும் மிக சிறப்பாக முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இந்த மதுரையில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் தலைவரோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் ஃபஸ்ட்டு மாநாடோட இந்த மாநாட்டில் ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கா தளபதி. இதுக்கப்புறம் எந்த கட்சிக்காரங்களும் தூங்கவே மாட்டாங்கன்றது இதில் எங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். ஏன்னா தளபதி அவர்களோட ஸ்பீச் அந்த மாதிரி இருந்து டைரெக்டாக அடிக்கிற தளபதி. 2020 டிவிக்கு டிஎம்கே மட்டும் தான் போட்டி, வேறு எந்த கட்சியும் கிடையாது இந்த மாதிரி சொல்லிட்டு தளபதி. அதுவே போதும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு கலைப்பணியை நாங்கள் வந்து மிக சிறப்பாக நாங்கள் செய்து 234 தொகுதி மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குவோம்னு தெரிவிச்சுக்கிறேன். வெயிலையும் பொருட்படுத்தாமல் 25ஆம் தேதி வச்சது 21ஆம் தேதி நாங்கள் இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க. பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? 25ஆம் தேதி வச்சா நிறைய கூட்டங்கள் வரும். சனி ஞாயிறு திங்கட்கிழமை தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவு வரும். நிறைய கூட்டங்கள் வரும்ன்றதுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்குன்னு ஒரு வழி அமைத்து இது 21ஆம் தேதி மாற்றி கூட்டம் வராது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் மீறி அன்றைக்கி வச்சுருந்தா கூட இவ்வளோ கூட்டம் வந்திருக்காது. இன்றைக்கி வந்து 21ஆம் தேதி அந்தளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பள்ள நோண்டி வச்சுருது, நிறைய அச்சுறுத்தல் இருந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து தளபதி வந்து வெற்றி மாநாடாக உருவாக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தடைகள் வருவது வழக்கம், அதை தகுத்து எறிவது எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பழக்கம். இந்த வருஷம் நம்மளோட வருஷம் அப்படின்ட்டு இருக்காரு தளபதி, எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க? நான் வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். தளபதிக்கு தான் போடலான்னு இருக்கேன். என்ன காரணம்? என்ன காரணம்னா ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அரசியலே இருந்து வாழ்ந்துருக்காங்க. தளபதி வந்து மக்களாக இருந்திருக்காரு. இனிமேல் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் செய்வார். அதனால அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு. நிறைய தடைகள் வருதேம்மா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதை அவர் பார்த்துக்குவாருன்னு. நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு எங்களால் கொடுப்போம். 2026 கண்டிப்பாக வருவார் சார். நான் தமிழரசி விழுப்புரத்துலேருந்து வரேன். பிரம்மாண்டமான மாநாடு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தளபதி பேசின ஒவ்வொரு பேச்சுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு வேர்ட் சொன்னார் பார்த்தீங்களா, லயன் இஸ் எ லயன். உண்மைதான், நாங்கள் தான் லயன் அப்படின்றத காமிச்சிட்டாரு. 2026 கண்டிப்பாக தளபதி தான் வின் பண்ண போகிறாரு. தேங்க்யூ சார். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் ஸ்பீச் இருக்கும்? அவரோட என்ட்ரிலேருந்து அந்த ஸ்பீச் வரைக்கும் எப்படி ஸ்பீச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டோம். ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களை மீறி புத்துணர்ச்சியாக இருந்தது. அவர் பேசுனது நல்லா இருந்துச்சு. ஓகே, அதான் எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா கேப்டன் அவர்களோட பெயர் சொன்னது, எம்ஜிஆர் அவர்களோட கேப்டன் பேர் சொன்னது, எம்ஜிஆர் பேர் சொன்னது, பழைய புரட்சி தலைவர் பேரெல்லாம் சொல்லும்போது உண்மையாலுமே அவங்க ஆட்சியில் வந்திருந்தால் எப்படி இருக்குமோ, அவங்கள எந்த அளவுக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோமோ இனிமே அதை மிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தளபதி மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ கட்ஸாக பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா விக்ரவாண்டியை விட இங்கே ரொம்ப நேரமும் பேசியிருக்காரு. ரொம்ப விக்ரவாண்டியில் பேசுறதை விட இங்கே நல்லாவே பேசியிருந்தார். அதான் சொல்கிறேன், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு செக்யூர் கொடுத்துருக்காரு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அவர் எதிர்பார்த்த மாதிரி எங்களுடைய ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான். சிங்கப்பெண்களேன்னு உங்களையும் ரொம்ப கூட்டிகிட்டு சொன்னார். சிங்கப்பெண்ணேன்றது அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு சிங்கப்பெண் இருக்காங்க. என்ன மாதிரி இருக்க எல்லா சிங்கப்பெண்ணுமே கண்டிப்பாக ஓட்டு விஜய் சார் தான். மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து வரோம். என் பேர் பாலமுருகன், மாப்பிள்ளை பேர் சரவணகுமார், என் தம்பி பேர் வரதராஜன். தளபதியோட ஸ்பீச் வந்து உண்மையிலே சத்தியமாக சொன்னேன், இப்படி ஒரு ஸ்பீச் வந்து எந்த ஒரு ஆடியோ லஞ்சிலையும் எந்த ஒரு விக்ரவாண்டி மாநாட்டிலையும் நாங்கள் பார்க்கல. உண்மையிலே மதுரையில் வந்து நொறுக்கி விட்டாப்ல. அவர் சொன்ன 3 விஷயம், எம்ஜிஆர் மதுரையில் இருந்தவர், விஜயகாந்த் மதுரையில் இருந்தவர், அவரோட தம்பியாக நான் வந்திருக்கேன்ட்டார். உண்மையிலே அவர் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். எங்கள் திருப்பரங்குன்ற தொகுதி அந்த முதல் படை, அந்த முருகன் முதல் படை வீட்டில் அவர் வந்து திருப்பரங்குன்ற தொகுதியில் எங்கள் அண்ணன் விஜய் வந்து நிற்கன்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். உண்மையிலே அவர் சொன்ன குட்டி கதையே என்னமோ படத்தில் தேட்டரில் எழுந்திரிச்சு அவர் சிங்கன்னமே மிரட்டி விட்டாப்ல. 2020 மனசில் உண்மையிலே கண் கலங்கிட்டார் மனுஷன் வந்து. உண்மையிலே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து அவர் வந்து அதையும் சொல்லிட்டார், நான் இன்னும் பேசுனா இன்னும் நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் அப்படின்னு அதையும் அவர் வந்து உண்மையிலே சொல்லிட்டாப்ல. உண்மையிலேனே ஒரு தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் வந்து வேணும்னே. நம்மளோட குழந்தை நம்ம வாழ்க்கை தான் போச்சு, நம்ம வாழ்க்கை தான் எல்லார் வாழ்க்கையும் போச்சு. நம்ம குழந்தைங்க வாழ்க்கையில் இனிமேல் வந்து நல்லா இருக்கணும்னே. ஆமாம், 2026 தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியும் தனித்து அவர் சொன்ன மாதிரி தனித்து நிற்க போகுது.
எந்த ஒரு கூட்டணி ஆட்சி இல்லாமல் மறைமுக கூட்டணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவர் வந்து நிற்க போகிறார். உண்மையிலே வந்து எல்லா தொகுதியிலையும் அவர் முகம் ஜெயிக்க போகுது. அவர் கொடியை வச்சு 110 சீட்டு கவுன்சிலராக எடுத்தாங்க. இந்த டீப் அவர் முகத்தை வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் நிற்கிறது வந்து அவர் முகம்தான் நிற்க போகுது. அவரோட முகம்தான் ஒவ்வொரு வீட்லேயும் நிற்க போகிறான். இன்னைக்கு அடிமட்ட தொண்டை வந்து எம்எல்ஏ ஆக போகிறான், அமைச்சராக போகிறான், எம்பி ஆக போகிறான். உண்மையிலே தமிழகத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வந்து அந்த ஆண்டவன் வந்து கொடுக்க போகிறான். இந்த இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்த அண்ணன் சொன்ன மாதிரி வைரத்தை விட்டுட்டான் தங்கத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு. அது மாதிரி விஜயகாந்த் சார் விட்டுட்டான். நம்ம வந்து எங்கள் அண்ணன் விஜயை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அவர் வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில் எங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அவர் வந்து நிற்கணும். அவர் வாயாலே சொல்லிட்டாரு, திருப்பரங்குன்றம், மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமாம், மதுரை சொல்லிட்டாரு வந்து எந்த தொகுதியில் நின்றாலுமே. ஆனால் திருப்பரங்குன்றம் தொகுதி எங்கள் 6 படை வீட்டில் முதல் படை வீடு, முருகனோட முதல் படை வீடு, தராசுக்காரரு. அவர் எதிரில் நிற்கணும். எங்கள் அண்ணன் வந்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். அது வந்து கண்டிப்பாக 2024 நடக்கும். பாலமுருகனை நான் சொல்கிறேன், சரவணகுமாரா இதை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த முருகனோட ஆசீர்வாதம் சொல்ல போனால், ஏன்னா வந்து எந்த கட்சியுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஸ்பீச் கொடுத்துருப்பாருன்னு. ஆனால் எல்லா கட்சி எல்லாருமே வந்து இந்நேரம் டிவியில் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, வாயை மூடி இருப்பாங்க. இந்நேரம் தெரிஞ்சு இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து இப்படி வெளியில் இறங்கி போராட்ட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அடித்து உடச்சாப்புல இந்த மாநாட்டில் அடுத்து இறங்க போகிறாப்புல வெளியில். இப்போ ஒரு ஓட்டுலையும் தெரிக்க போது தளபதி ஓட்டு. இது மதுரை மண்ணிலேருந்து நாங்கள் சொல்கிறோம். இது பெருமையாக நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு இதுதான் இப்போ எங்களோட இது. அதாவது தளபதியோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்களே எதிர்பார்க்க அளவு ரொம்ப சிறப்பாக பேசினார். இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாதத்துக்கு அரசியலில் ஒழிக்கும். இன்னையிலேருந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். ஒருத்தரை சொல்லாமே சொல்லிட்டாரு, அது செத்தபாம்புன்னு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இனி அவர் வந்து மறுபடியும் எங்கள் தளபதியை சீண்ட மாட்டார்னு நினைக்கிறேன். இனி சீண்டினார்னா மறுபடியும் வேறு லெவலில் ஸ்பீச் இருக்கும். அப்புறம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க தளபதியோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொருத்தரையும் போட்டு எப்படி சொல்கிறதுன்னா, தளபதி சொன்னார் எம்ஜிஆர் அவர் கூட நாங்கள் வந்து பயணிக்கல, ஆனால் தளபதி விஜயகாந்த் சாரோட எங்கள் அண்ணனோட பயணிச்சிருக்கிறோம் அப்படின்னு. அதனால் மதுரை மண்ணிலேருந்து சொல்கிறாங்க, 2026 தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் எங்கள் அண்ணன் தான் வேட்பாளர். எங்கள் அண்ணன் தான் 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு. 2026 மறுபடியும் 1967, 77 அந்த மந்திரம் 3 எழுத்து மந்திரம் ஒலிக்கும். இது மதுரை மண்ணிலிருந்து நான் சொல்கிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். கேப்டன் அவரோட பெயர் சொன்னதில் எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அவங்க ஒய்ஃப் வந்து கேப்டன் பேரை வந்து யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு, எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறவங்க வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் தளபதியை பற்றி அப்படி சொல்லலை. ஏன்னா எங்கள் தளபதி வந்து அவரோட வந்து அண்ணன் அந்த தளபதி வந்து எப்பயுமே வந்து விஜயகாந்த் சார் வந்து எப்பயுமே வந்து உடன்பிறவா சகோதரனை தான் நினச்சிருக்காரு. அதனால் அவர் பற்றி பேசுனது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தளபதி பேசுனதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. ஒரே விஷயத்தை சிம்பிளாக சொல்லியிருக்காரு. இது எங்கள் தொண்டர்களுக்கும் நான் இதை வந்து நல்லா தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளோட கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரி 2 பேர்த்த மட்டும் தான் நம்ம அட்டாக் பண்ணணும். வேறு எந்த அல்லலுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கத்துற நாய் கத்தட்டும், கல்லெடுத்து நம்ம அடிக்கணும், எதுக்கு நம்ம அடிக்கணும்னு கேட்குறேன். அது கத்திட்டு போயிருப்போது. குலைக்கிற நாய் என்றைக்குமே கடிக்காதுங்க. எங்கள் தளபதி வருவார் 26 அன்றைக்கி நாங்கள் பார்த்துக்கிறா இருந்தாலும் எங்களோட எதிரி கொள்கை எதிரியும் எங்கள் அரசியல் எதிரி மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணுமே தவிர, அதுவும் டீசெண்ட் அட்டாக் பண்ணுவோமே தவிர வேறு எந்த இதுவும் இருக்காது. எந்த குலைக்கிற நாய்க்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி. அந்த ரேம்ப் வாக் எப்படி இருந்தது? அது எப்படி நாங்கள் ரேம்ப் வாக்கில் இந்த சாங் தான் நிஜமாக அந்த பண்ணவங்களுக்கு உண்மையான. நான் வந்து ஒரு நிர்வாகி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க போது எனக்கு கூட ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து அமைதியாக இருந்தால் 50 பேர் அமைதியாக இருப்பாங்க. எனக்கே கால் துடிக்குது அந்த பாட்டுக்கு. உண்மையான அந்த மியூசிக் கம்போஸ் பண்ண அந்த டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். சூப்பரான சாங் அது. ஒன்றும் ஆட தெரியாத குழந்தை வச்சு ஆடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சாங்கு. எனக்கே எனக்கு பயமாக போச்சு, நம்ம ஆடுற பசங்கன்னு தெரியாத சொல்லிடுவாங்களோன்னு அந்த கண்ட்ரோலே வச்சு கொண்டிருக்கேன். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சாங்கு. அந்த சாங்க்கும் தலைவரோட ரேம்பாக்குக்கும் அடடா மதுரைக்கே அழகுங்கிற மாதிரி இருக்குது. உண்மையான இதை மாற்றவே முடியாது. நன்றி நன்றி, தேங்க்யூ. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் வந்து மீனவர்கள் சார்பாக அனைத்து ஊராட்சி கிளை அனைத்து நிர்வாகிகளும் அலைக்கடலை நெருக்கி எண்ணில் அடங்காத வாகனத்தில் வந்து சேர்ந்தோம். சூரியன் மறைந்து சந்திரன் உதிக்கும் நேரத்தில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். வரும் 2026 தலைவரின் ஆட்சி பொற்கால ஆட்சிக்கு அமைய எங்களுடைய மனம் சார்ந்த நன்றிகள்.
தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். அந்த ஒரு வார்த்தையை எங்களுக்கு வந்து நம்பிக்கையும் பூரிப்பையும் கொடுத்து மன நிறைவோடு இன்றைக்கி நாங்கள் இந்த மண்ணை விட்டு நாங்கள் மதுரை மண்ணை விட்டு போகிறோம். கண்டிப்பாக 2026 நம் தலைவர் தளபதி அரியணை ஏறுவார். நாம் எல்லாரும் பூரிப்போடும் சந்தப்போடும் ஒரு வித்தியாசமான பல ஆண்டுகள் நிறைவடைந்த வித்தியாசமான எந்த ஒரு ஊழலற்ற ஆட்சி அமைக்க உறுதியேற்போம். நன்றி. இன்னைக்கு அவர் கேப்டன் அவர்களோட பெயர் சொல்லும் பொழுது, எம்ஜிஆர் அவர்கள் பெயர் சொல்லும் பொழுது எதிர்பார்த்தீங்களானே நீங்கள் அதை சொல்லுவாங்கன்னு எப்படி இருந்தது? அவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியான ஒரே தலைவர் வெற்றி கழகத்தின் தளபதி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவங்க பேர் சொல்கிறதுக்கு தகுதியான மனுஷனே எங்கள் தலைவர் தான். வேறு என்ன இருக்குது? வேறு யார் சொல்ல முடியும்? மனந்திருந்து யார் சொல்ல முடியும்? எங்கள் தலைவர் தான் சொல்ல முடியும். அதனால் அனைத்து தரப்பினரும் யாருமே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் தளபதி எம்ஜிஆர், அண்ணா, தலைவர் கேப்டன், அனைத்து தலைவத்தின் ரசிகர்களும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக திரளாக ஓட்டு போடுவாங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி கூட்டமெல்லாம் ஓட்டு ஆகாதுன்னு சொல்கிறதுலாம் கிடையாது. களத்தில் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஒன்றிய நிலவலை ஒவ்வொரு வீடாகவும் அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஒரு வீட்டில் குறைஞ்ச 5 பேர் இருந்தாங்கன்னா 4 ஓட்டு உறுதி. இது வந்து 100 நிறைவோடு நாங்கள் சொல்கிறோம். உறுதி, வெற்றி உறுதி. நன்றி. எப்படி இருந்தது இன்னைக்கு? அனைவருக்கும் எல்லாம் அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது நிறை குறைகள் இல்லாமல் சாப்பாடு போட்டது, மருத்துவம் பண்ணது, தண்ணி வசதி எல்லாமே ஒரு அமர்க்கலமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாநாடு எங்கேயுமே நடக்க வாய்ப்பு இல்லை, இனிமேலும் பண்ண வாய்ப்பு இல்லை. தானாக வந்த கூட்டம் அது. யாருமே இந்த கோட்டை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. தளபதிக்காக வந்த கூட்டம். அதுதான் இதை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது இன்னைக்கு அவரோட ஸ்பீச்? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கே இப்போ பிடிக்குது. ஏன்னா எம்ஜிஆரை வந்து இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தார். அவர் மக்களோட ஓட்டுனா எம்ஜிஆரோட ஓட்டு தான். அந்த ஒரு இது இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அதோட அடித்தளத்தை இன்றைக்கி பொட்டு வச்சிட்டாரு. இனிமேல் அது சொல்ல தேவையில்லை, அவரே போக தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் நாங்கள் வீட்டு வீடாக சென்று நாங்களே இவருக்கு சேகரிப்போம். அவர் ஒவ்வொரு தொகுதியும் நிற்கிறாருன்னா அவர் தான் கேண்டிடேட் எம்எல்ஏ. அவங்க நிற்கிறவரோட தலைவர் அவர் தான். அவர் முகத்தை பார்த்து ஓட்டு போடணும். அவ்வளோதான் என்னோட இது. இது வந்து அழகர் திருவிழா போல் இருந்தது. அழகர் திருவிழாவோட பயங்கர மாதம் இருந்தது. வைப்பு பயங்கர வைப்பு. இப்போ அழகர் திருவிழா பார்த்த ஒரு ஃபீலு பார்த்திங்கன்னா எல்லா அழகர் திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அதை விட அதிகமாக வந்தது. மதுரையே குலுங்கிருச்சு. பயங்கரமாக இருந்தது. எதிர்பார்க்கல. அண்ணனோட ஸ்பீச்லாம் வேறு லெவல். 2026 எந்த இது கூட்டணியும் இல்லை. மக்கள் கூடயும் கடவுள் கூடயும் ஒரே கூட்டணி எங்கள் கூட்டணி தான். என்ன விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது அவர் பேசுறது? எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆர் வந்து எங்களுக்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிக்காரங்கள, எம்ஜிஆர் வந்து பொதுவானவர். அவர் ஒரு ஆக்டராக இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து வாழ்நாள் ஃபுல்லாக முதலமைச்சராக இருந்தார். இப்போ எங்களை வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படம் நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு கூத்தாடின்றாங்களா. அவர் வந்து கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணி இது பண்ணார். அதே தான் நாங்கள் இப்போ வரோம். நாங்கள் வந்து அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்து எங்கள் தளபதி தான். 2026 நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம், கண்டிப்பாக வெல்லும். தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் அண்ணனோட பேர், விஜய் அண்ணனோட முகத்தை வச்சு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். யார் எங்கெங்கே நிற்கிறாங்களா எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை விஜய் அண்ணன். 234 தொகுதி இன்றைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிழக்கு மேற்கு எல்லா தொகுதியிலுமே அண்ணன் விஜய் தளபதி நான் மட்டும் தான் நிற்கிறேன். அங்கே யார் நிற்கிறதுலாம் எனக்கு தெரியல. எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன். அவ்வளோதான் நிற்கிறார். இன்றைக்கி வந்து வர முடியாத கர்ப்பிணி பெண்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, சின்ன பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட என்னென்னாச்சுன்னு. ஏன்னா பல தடைகள். நாங்கள் வந்து 380 கிலோமீட்டருக்கு இருந்து பக்கத்துலேருந்து வரோம். எங்களுக்கு வர வழியில் வந்து ஏகப்பட்ட சுச்சுவேஷன், ரூட்டை மாற்றி விடுறாங்க. ரெகுலராக வரது ஈஸியாக இருக்குது, ஃப்ரீயாக. அதை விட்டுட்டு சுத்த வைக்கிறாங்க. வழி தெரியாது. இப்போ ஒரு சிலர் வழி தெரியாதவங்களா இருந்தால் என்ன ரொம்ப கஷ்டம். வர வழியில் தண்ணி வசதி இல்லை. இங்கே வந்து பார்த்தா தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. போன மாநாட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்து தண்ணிக்கு. இப்போ நீங்கள் கூட பார்ப்பீங்க எல்லாம் வண்டிக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது வந்து போகிறதுக்கு தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை கூட ஒரு தப்பாக சித்தரிச்சு எதனா போடுவாங்க. ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வண்டிக்கு ரிட்டர்ன் ஊருக்கு போகிறாங்களா, தண்ணி வசதி இல்லாதனால. சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லை. நாங்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா நேற்று காலிலேருந்து ஒரு சாப்பிடவே இல்லை. அண்ணனை பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பாடுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் 2 நாளாக 3 நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா. இப்போ அழகர் கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் நடக்கும். அதை போல் தான் இப்போ இந்த ஒரு வாரமாக இங்கே அழகர் கோயில் திருவிழா போல் தான் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா காலையில் கூட்டமாக மக்கள், லேடிஸு, குழந்தைங்க வரக்கூடாதுன்னாரு. அண்ணன் எல்லாத்தையும் மீறி அவங்களால முடியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே படுத்து தூங்கியிருந்தாங்க. ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தாங்க. சாப்பிடவே இல்லை. ஏகப்பட்ட பேர் 100ல் ஒரு 70% பேர் சாப்பிட்ருக்கே மாட்டாங்க. கேப்டன் அவரோட பேர் சொல்லும் பொழுது எப்படி இருந்தது? புல்லரிச்சு போச்சுஜி. அவரோட தம்பி தானே அண்ணன் தளபதி விஜய். எல்லாமே அவர் கூட இந்த இது பண்ணவர் தானே. இப்போ கேப்டனுக்கு அடுத்து நம்ம அண்ணன் தான். கேப்டனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கல. நம்ம தளபதி கண்டிப்பாக 26 நாங்கள் செய்கிறோங்க. எல்லாருமே வீடு வீடாக போய் நாங்கள் ஒரு ஓட்டுக்கும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி விஜய் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அது வந்து எண்ணில் அடங்காதது.
இலவச கோர்ட்டு, இலவச அட்வொகேட் டீமு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டரு, பால் ரொட்டி முட்டை திட்டம், ஏகப்பட்டது. இப்போ எங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா அது அண்ணனால தான், என்ன யாருக்கும் தெரியாது. தளபதி விஜய் அண்ணனால தான் எங்கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஆனால் இது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட் லைட்டில் லைட் எரியல, இந்த ரோடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அடுத்த கேவரேஜ். நாங்கள் ஒரு சாதாரண தொண்டர், எங்களுக்கான எந்த ஒரு நாங்கள் எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, ஒரு வார்டு கவுன்சிலர். எங்களுக்கான சாதாரண இது. ஆனால் எங்ககிட்ட ஏகப்பட்ட பேர் எம்எல்ஏ வார்டு கவுன்சிலர்லாம் இருக்காங்க. 26 நாங்கள் தனி மெஜாரிட்டி, 2026 தனி மெஜாரிட்டியில் அண்ணனை அமர வைப்போம் முதலமைச்சர் சீட்டில். ப்ரோ வேற ரகமாக தலைவரோட ஸ்பீச் அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக பேசிட்டாரு. நாங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இதெல்லாம் பேசுவாரா, இதெல்லாம் மறைமுகமாக இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுவாரான்னு நினச்சேன். எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதுவும் எங்கள் அண்ணன் எங்கள் கேப்டன்ன்றது இன்னும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சி. எதிர்பார்க்காத ஒன்று ஆயிடுச்சு. எம்ஜிஆர் பற்றியும் கேப்டனை பற்றியும் பேசுனது நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றா இருந்துச்சு. எல்லாருக்கும் நோஸ் கட்டு தான் இந்த ஸ்பீச் வந்து தளபதியோட ஸ்பீச்சு. எல்லாருக்குமே நோஸ் கட்டு தான். இனிமேல் கதறுவாங்க. அங்கிள் ஆகிட்டாரு. ஆமாம், அப்பாவாக இருந்தவர் இப்போ அங்கிள் ஆகிட்டார். இனிமேல் கதறல் சத்தம் அதிகமாக கேட்கும். அரசியல்வாதி இந்த மாதிரி ஓப்பனாக யாரும் பேசினதே கிடையாது. இத்தனை வருஷம் அரசியலில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பேச கிடையாது. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அவர் இந்த மோடியை பற்றி ஓப்பனாக சொன்னது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இப்போது இந்த அளவுக்கு பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் ஆளுங்கட்சியும் சரி மாநில கட்சியும் சரி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி அப்படி இருந்தாலும் 2026 நம்ம தான் அதை யாராலையும் தடுக்க முடியாது. மக்கள் மனசில் விஜய் மட்டும்தான், வேறு யாரும் கிடையவே கிடையாது. மாற்றி எழுதுகிறோம், வரலாறு படிக்கிறோம், அவ்வளோதான். இவரே விட்டுட்டோம்னா தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படணும். ஏற்கனவே ஒருத்தரை விட்டுட்டோம், இன்னும் இவரை விட வேண்டாம். தங்கத்தை விட்டுட்டோம், தங்கத்தோட தம்பியையும் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். என்னை தமிழ்நாடு தளபதியோட நாடாக மாறும் 2026. அவரோட வெற்றி நம்மளோட வெற்றி. அவர் தோல்வி அடைஞ்சால் அது நம்மளோட தோல்வி, வேறு எதுவுமே சொல்லவில்லை. இதுதான் தமிழ் மக்களோட கடைசி நம்பிக்கை. இது போச்சுன்னா எல்லாமே போச்சு. அவர் பணத்தை விட்டு அவருக்காண்டி நமக்காண்டி வராரு. இதுக்கு ஒரு அந்த மனசுக்காகவே அவர் ஜெயிக்க வைக்கணும். இதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. தமிழகத்தோட கடைசி நம்பிக்கை தான் தளபதி. அவர் பேசுனதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அவர் டிஎம்கே எதிர்த்தாலே பிடிக்கும் ப்ரோ, அவ்வளோதான். அவர் ஆளுங்கட்சி எதுக்குறாருல அதுவே ரொம்ப பிடிச்சது தான். இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற இதுக்கு அவருக்கு பேசணுன்ற அவசியமே கிடையாது. அவர் நினச்சா சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், நடித்து சம்பாரிச்சு ஏன் மடி நிறைஞ்சிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். அந்த எண்ணம் இல்லாமல் கரண்ட்டில் இருக்க டிஎம்கே எதிர்க்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஓப்பனாக அவர் பேர் சொன்னது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இனியும் அப்படி பேசுனா நாங்கள் வரவேற்போம். 2026 விஜய் தான் ப்ரோ, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் விஜய் தான் வர்றாப்புல. அதுவும் இல்லாமல் அவர் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்கிற வார்த்தைக்கே போதும்னே 50 பேர் அடிமையாயிருவோம். எல்லாத்தையும் இன்றைக்கி போட்டு கதறல் டிஎம்கேலாம் ஓவர் கதறல் ஆகிட்டாங்க. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாமே. அந்த வருஷம் இதையும் விஜயையும் விட்டுட்டோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எங்கள் அண்ணன் விஜய் வராரு, எல்லோரும் ஓட்டு போடுங்க, ஜெயிக்கலாம், தமிழகம் மாறும். இப்படி முக ஸ்டாலின் இது டிஎம்கேன்னு போயிட்டே தெரிஞ்சிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் தமிழ்நாடு இன்னும் குப்பையாக போயிடும். விஜய் அண்ணன் வராப்புல, எல்லாத்துக்கும் நல்ல செய்வாப்புல, எல்லோரும் ஓட்டு போடுங்க. அவர் பேசுனதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? அண்ணன் கேப்டனை பற்றி பேசினாப்புல, அது ரொம்ப இருந்துச்சு. பாஜகவை பற்றி பேசினாப்புல, டிஎம்கே டிவிகேன்னு சொன்னவே மரங்க அதிர்ச்சினே. அதில் இன்னும் யாரும் கதறிக்கிட்டு கிடப்பாங்க, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்பீச்சு சும்மா மிரட்டிட்டாருங்க. சும்மா என்ன பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? என்ன சொல்கிறது, அவர் பேசுனது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஒரு முழு அரசியல்வாதியாக பரிணாமம் அடைஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவர். ஏன்னா இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திங்க, அது என்ன நோக்கத்தில் சொன்னாங்க, அவருக்கு முழுமையான அரசியல் ஞானம் இருக்காது. ப்ரெஸ்ஸில் கேள்விகள் கேட்கும் பொழுது ஏதாவது தவற பதில் சொல்லலாம், இல்லை அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கும்போது அதற்கான விடயங்கள் ஏதாவது கிடைக்கணும்னு தான் சொன்னாங்க. அவரோட ஸ்பீச்சில் பக்காவாக ஆர்எஸ்எஸ்லேருந்து திமுக செம்மையாக கோட் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா? ஒரே ஒன்று தாங்க, டிஎம்கே போட்டு தள்ளுறான், அவ்வளோதான். சரிங்களா? அவரோட என்ட்ரி வரும்பொழுது எப்படி இருந்தது? அந்த ரேம்ப் வாக் எப்படி? ரேம்ப் வாக் என்ட்ரி ஒரு பாட்டு எதிர்பார்த்தேன், சரிங்களா? ஆனால் நடந்ததே இங்கே வேற. ஆனால் இந்த பாட்டும் வேற லெவலு. தளபதி பாட்டு எதிர்பார்த்தீங்க? நாங்கள் வராரு அழகர் வர சத்தியமாக அதான் எதிர்பார்த்தோம், சரிங்களா? அது மட்டும் நடக்கலை. எனக்கு அதுதான் வருத்தம். நேற்றுலேருந்து கூஸ் பம்பாக இருந்தேன் நான், அது ஒன்று தான் எனக்கு கிடைக்கல, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் இன்னும் காலையில் தான் அறிவிச்சாங்க இன்னொரு பாட்டு ஒன்று வருது அப்படின்ட்டு. நான் காலையில் தான் பார்த்தேன், எப்போ அறிவிச்சாங்க தெரில. ஆனால் அந்த பாட்டு ஓகே பெட்ரு, அதுவும் தரமாக தான் இருக்குது. அடுத்த ரிங்டோனே பாட்டு அதுதான் தலைவனுக்கு 2026
என் ஓட்டு சிஎம் ஆகிறது தலைவர் தான், தளபதி தான். லியோவில் நான் வரவான்னு பாட்டு இருந்தது, இப்போ நான் வரேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இந்த பாட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்கும்போது? பாட்டு வந்து கூஸ் பம்ஸும் அவ்வளோதான். சரிங்களா அண்ணா, வேற லெவலில் இருந்துச்சு, அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, முழுக்க நான் வரேன்னு சொல்லும்போதாகட்டும், இல்லை அரசியல் ஒவ்வொரு கோட்பாடு அறிவிச்சதும் போதாகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கா பொலிட்டிஷியனாக வந்துட்டார். இது வரைக்கும் திரையில் வந்து ரசிக்க வச்சுருந்தார் எல்லாரையும். இனி ரசிகர்கள் வந்து ஓட்டாக மாறாது, படிப்படியாக டைல்யூட் ஆயிருந்தாங்க. இனி தான் வந்து மக்களை உண்மையாக ரசிக்க வைக்க போகிறார். எம்ஜிஆர் அதை தான் கையில் எடுத்தார். திரையில் ரசித்த ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக ரசிக்க வச்சார். அதே போகிற ஒரு நடவடிக்கை தான் வந்து நம்ம தளபதி எடுத்திருக்காரு. இனி வந்து மக்கள் தலைவனாக மக்கள் ரசிக்க போகிறாங்க. கேப்டன் அவர்கள் பேர் சொல்லும் பொழுது இன்னும் உற்சாகமாக இருந்தது, அது எப்படி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக அவர் கட் அவுட்டை வைக்கலான்னு தான் எதிர்பார்த்தாங்க. அதுக்குள்ளே அந்த கட்சி இந்த ஒரு அறிக்கை வந்ததுனால நிறுத்திட்டாங்கன்னா வச்சுருப்பாங்க. அந்த பேரை சொல்லும்போது அரங்கம் அதிர்ந்தது, இந்த மதுரையே வந்து குலுங்கியது. ஆனால் சொல்லுவார்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்துட்டு அவர் ஏற்கனவே சொல்ல எம்ஜிஆர் நான் பார்த்ததில்லை, ஆனால் கேப்டனோடு பழகியிருக்கிறேன் போது, ஏன்னா அவரோட வளர்ச்சிக்கு காரணமே வந்து கேப்டன் தான். அதனால் அவர் நன்றி உணர்வோடு, எப்படி தமிழக மக்களுக்கு எவ்வளோ செஞ்சு நன்றி உணர்வோடு இருக்குன்னு, அதே போல் கேப்டனை பற்றி பேசும்போது நன்றி உணர்வோடு தான் இருந்தார். 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? 2026 அவ்வளோதான். சிஎம் மொத்த ஃபர்னிச்சரும் போட்டு உடைக்கிறோம், தளபதியை ஆட்சி கட்டில் நிறுத்துகிறோம். இதுதான் வந்து அந்த கேப்டன் அவர்கள் பேர் சொல்லுவாருன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சொல்லும் பொழுது அது எப்படி இருந்தது? ஏன் மதுரைக்கு வந்துட்டு எதிர்பார்க்க சொல்லாமல் இருந்தால் எப்படின்னாங்க அர்த்தம்? அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாப்புல, அது எங்களுக்கு தெரியும். சரிங்களா நான் கேப்டனை அந்த முந்தானத்து கூட ஒரு ஃப்ளெக்ஸில் கூட ஒன்று போட்டிருந்தாங்க, வைரத்தை இழந்துட்டான் தங்கத்தை இழந்துட மாட்டான். அதே மாதிரி தான். சரிங்களா, வைரத்தை இழந்துட்டான், தங்கத்தை 2026 இழக்கவே மாட்டான். இது கண்டிப்பாக உண்மை. சிஎம் 2026 சிஎம் கன்ஃபார்ம். இவ்வளோ கட்ஸா இன்னைக்கு இவ்வளோ வெறித்தனமாக பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அந்த எல்லாருமே கம்மியாக பேசுவார், நாங்கள் அதுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்துருக்காரு, எப்படி இருக்கு? ஏங்க அதாங்க அதான் சொல்லலையா, பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க. எங்களோட உணர்வை வந்துட்டு சொல்ல முடியல. சரிங்களா, ஏன்னா போன மாநாட்டில் சொன்னாப்புல, இந்த சின்ன குழந்தைன்னு ஒரு விஷயம் சொன்னாப்புல, அந்த மாதிரி தான். பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. எங்களுக்கு தேவை எங்கள் தளபதியை பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா, 2026 கன்ஃபார்ம் சிஎம். சரிங்களா, கன்ஃபார்மாக சிஎம் ஆயிடுவாப்புல, பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வரேன். நம்ம தளபதி ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்து தாவேக்கத்தை கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மாநாடு நம்ம ஏரியாவில் தான். அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாநாடாக இருந்துச்சு. அதே போல் நம்ம மதுரை மாவட்டத்தில் இது மிகப்பெரிய இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க 2வது மாநாடாக இருக்குது. முதல் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு வந்து நம்ம தளபதி சார்பாக விழுப்புரம் மாநாடு. அடுத்தது படி பார்த்தீங்கன்னா இது 2வது வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாநாடு. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அதே மாதிரி இது வந்து சாதாரண ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு எந்த ஒரு லீவ் டைமும் இல்லாத டேட்டு இது. ஆனால் அப்படி இருந்து இந்த அளவுக்கு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு தொண்டர்கள் ஒரு ரசிகர்கள் எல்லாமே வந்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு யாருக்காகவும் இல்லை, எங்கள் தளபதிக்கோசரம் தான் எல்லாமே வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக எல்லோரும் இது வந்து ஒரு மாநாடாக பார்க்கல, ஒரு குடும்ப திருவிழாவாக நம்ம அழகர் திருவிழாவாக பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நம்ம தளபதி பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றும் அர்த்தமாக கரெக்டான ஒரு வார்த்தையாக இருந்துச்சு. சும்மா எல்லா தலைவர் மாதிரி ஏனோ தானே பேசிட்டு ஒரு காரணத்தோடு ஏன்னா பேசிட்டு போகிற மாதிரி கிடையாது. அவர் பேசுகிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. எங்கள் ரசிகருக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனால் இந்த மாநாடு வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டு எங்கள் விழுப்புரம் திண்டிவனம் தொகுதியிலேருந்து ஒரு 1:30 மணிக்கு கிளம்புனோம். 1:30 மணிக்கு கிளம்பி இங்கே கரெக்டாக வந்து ஒரு 2 மணிக்கு தான் வந்தோம் கரெக்டாக. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். டிவிக்கு சார்பாக விழுப்புரம் திண்டிவனம் சார்பாக ரொம்ப நன்றி.